கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் தியானிக்கிற வார்த்தை சத்துருக்களை வெற்றி பெறுவது. சங்கீதம் 56வது அதிகாரம் 9வது வசனம். நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். நான் அநேக நேரங்களிலே பார்த்திருக்கிறேன், அநேக இடங்களிலே மனிதர்களுக்குள் பிரச்சனை வரும். கிறிஸ்தவங்களை பற்றி பேசுகிறேன். கிறிஸ்தவங்களுக்குள்ளே சபைகளுக்குள்ளே அதிகமான பிரச்சனைகள் வருகிறதை பார்த்து மன வருத்தம் அடைந்த நாட்கள் அநேகம் உண்டு. ஏன் இவர்களுக்குள் பிரச்சனை வருகிறது என்று யோசித்த நாட்கள் உண்டு. இதற்கு என்ன சொல்யூஷன் என்று நான் அதிகமாக யோசித்த நாட்கள் அநேகம் உண்டு. அன்பானவர்களே, இந்த நாளிலும் வேதம் சொல்லுகிறது, சத்துருக்கள் பின்னிட்டு திரும்ப வேண்டும் என்றால் நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். ஒருவேளை ஒரு மனிதரோடு உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வருகிறது, இல்லை ஒரு மனிதர்களால் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் அந்த மனிதனோடு எதிர்த்து நிற்பதை விட்டுவிட்டு ஆண்டவருடைய சமூகத்திலே அந்த காரியத்திற்காக நீங்கள் விண்ணப்பம் செய்கிற பொழுது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு பரிபூர்ண விடுதலை கொடுப்பார். ஏனென்றால் வேதம் சொல்கிறது, நமக்காக யுத்தம் செய்கிறவர் நம் கர்த்தர். அப்படி யுத்தம் செய்கிற அந்த கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது அதன் பிறகு அந்த காரியத்தை அவர் பொறுப்படுத்திக் கொள்வார். அதற்காக ஜெபிக்கும் பொழுது அந்த மனிதன் கெட்டு போக வேண்டும், அழிந்து போக வேண்டும் என்றெல்லாம் நம்ம ஜெபிக்கக்கூடாது. அந்த பிரச்சனைகளிலிருந்து ஒரு விடுதலை, அவர்களும் மனமாற வேண்டும். இதுதான் சரியான ஜெபம். ஸோ என்னுடைய வாழ்க்கையில் நான் இந்த காரியங்கள் நடந்திருக்கிறது. சில மனிதர்களால் சில பிரச்சனைகள் வரும் பொழுது நான் கர்த்தரை நோக்கி பார்த்த அனுபவங்கள் உண்டு. அதே மனிதர்கள் அவர்களாகவே வந்து அவர்கள் என்னோடு அந்த பிரச்சனைகளெல்லாம் மறந்து எனக்கு உதவி செய்தவர்கள் ஒரு ஆட்கள் இல்லை, சில 2-3 பேர் என்னுடைய வாழ்க்கையிலும் இருக்கிறது, இன்றைக்கும் இருக்கிறதை நான் அறிவேன். ஸோ நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கிற பொழுது கர்த்தர் அந்த மனிதர்களுடைய உள்ளங்களை மாற்றுகிறவராக இருக்கிறார் என்பதற்கு இந்த வசனம் ஒரு நல்ல சாட்சி. நானும் சாட்சியாகவே இதை உங்கள் மத்தியிலே நான் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கு ஒருவேளை உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு மனிதர்கள், அது நம்ம வீட்டுக்காரங்களாக இருக்கலாம், இல்லை வெளியே உள்ள மனிதர்களாக இருக்கலாம், வேலை செய்கிற இடங்களிலே ஒரு வேலை இருக்கலாம், யாராக இருந்தாலும் அந்த மனிதர்களிடம் நீங்கள் எதிர்த்து பேசுவதையும் அவர்களுக்கு பதிலுக்கு பதில் சொல்வதையும் இன்றைக்கு விட்டுவிட்டு அந்த நேரத்தை, சிறிது நேரத்தை நீங்கள் ஆண்டவரோடு நீங்கள் கழிப்பீர்களானால், ஆண்டவரே என்ற அந்த பிரச்சனையை அவர் சமூகத்தில் நீங்கள் கொண்டு போவீர்கள் என்றால் நிச்சயமாக இன்றைக்கு உங்கள் முன்பாக சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களும் ஒருவருடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவருடைய சத்துருக்களும் அவர்களோடு ஒப்புரவாவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் நம்ம வழி ஆண்டவருக்கு பிரியமாக இருக்க வேண்டும். இந்த வார்த்தையை கேட்குற யாராக இருந்தாலும் சரி, உங்களுடைய வழி இன்றைக்கு கர்த்தருக்கு பிரியமாக இருக்க வேண்டும். ஒருவேளை இன்றைக்கு எப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குமானால் அந்த மனிதர்களை விட்டுவிடுங்கள். அவர்களோடு பேசுவதை நீங்கள் எதிர்த்து பேசுவதை நிறுத்திவிட்டு உங்கள் வழி கர்த்தருக்கு பிரியமாக இருக்க வேண்டுமென்றால் நீங்கள் சங்கீதம் 56:9 சொன்னபரே, நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில், நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடுகிறது தான் அவருக்கு உத்தமமும் செம்மையுமாக இருக்கிறது. உங்கள் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். அதாவது உங்களோட ஒப்புரவாகலாம், இல்லை அவர்கள் உங்கள் பிரச்சனையிலிருந்து அவர்கள் விலகி போகிறதை உங்கள் சொந்த கண்கள் காணும். இதற்கு ஆதாரமாக எபேசியர் 6:12 கூட பார்க்கும் பொழுது வசனம் சொல்கிறது, ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, நமக்கு பிரச்சனை மனிதர்களோடு அல்ல, அதாவது துரைத்தனங்களோடும் இப்பிரபஞ்சத்தை அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டல பொல்லாத இந்த கிரியைகளோடு தான் நமக்கு பிரச்சனை. அதாவது ஸ்பிரிச்சுவல் வார் தான் இன்றைக்கு நமக்கு இருக்கிறது என்பதையும் அங்கே எபேசியர் 6:12 வசனம் உறுதிப்படுத்துகிறது. அப்படி என்றால் அந்த மனிதர்களை சில பொல்லாத ஆவிகள் ஏவி நமக்கு விரோதமாக கொண்டு வருகிறது. நாம் அந்த பொல்லாத ஆவிகளை, அந்த மனிதன் நல்லா இருக்கணும், அது நல்ல கவனமாக, மனிதன் கெட்டு போயிடக்கூடாது, அதுக்காக ஜெபம் பண்ணாதுங்க, அது ஆண்டவருக்கு பிரியமான ஜெபம் அல்ல. அவங்க மத்தியில் கிரியை செய்து நமக்கு விரோதமாக கொண்டு வர அந்த பொல்லாத ஆவியை எதிர்த்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட அந்த மனுஷனுக்காகவும் மனம் திரும்புவதற்காகவும் நீங்கள் ஜெபம் பண்ணுகிற பொழுது இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், அந்த பொல்லாத ஆவி அவர்களுக்குள்ளே கிரியை செய்து அவர்களை கொண்டு உங்களுக்கு எதிராக யுத்தம் செய்கிற அந்த மனிதர்களில் பொல்லாத ஆவியை நீங்கள் ஜெயம் கொள்ள முடியும். நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கிற பொழுது
அந்த மனிதர்கள் மனம் திரும்புவார்கள். அந்த மனிதர்களை பிடித்திருக்கிற அவங்களை ஆளுகை பண்ணுகிற அந்த அந்தகார கிரியை, அந்த பிசாசின் கிரியைகள் எல்லாம் அவர்களை விட்டு விலகி அவர்கள் பின்னிட்டு திரும்புவதை உங்கள் சொந்த கண்கள் காணும். நீங்கள் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு ஒவ்வொரு சூழலிலும் வாழ முடியும் என்பதுதான் நமக்கு வேதம் சொல்லித் தருகிற சத்தியம். எனவே எந்த மனிதனுக்கு விரோதமாகவும் எழும்பாதீர்கள். கோபம் வரும், மனுஷத்தில் கோபம் வரும். அவங்க அதை பண்ணிடணும் இதை பண்ணிடணும், இயல்பு தான், நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஒரு நிமிஷம் யோசித்து, ஒருவேளை இதை கேட்குற யாரோருடைய வாழ்விலே இப்படிப்பட்ட காரியங்கள், ஒரு வெறுப்பு, ஒரு மனுஷன் மேலே இருக்க கசப்பு இன்றைக்கு இருக்குமானால் அதை விட்டு ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள். உங்கள் சத்துருக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும். உங்களை எதிர்க்கவங்களுக்காக ஜெபம் பண்ணணும் தான் வேதம் சொல்கிறது. ஒரு நிமிஷம் இதை நீங்கள் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ஒரு பெரிய தெய்வீக சமாதானம் உங்கள் உள்ளத்தில் இனம் புரியாத ஒரு சந்தோஷம், சமாதானத்தை ஆண்டவர் தருவார். அப்படி பிரச்சனை பண்ணுகிற மனிதர்கள் உங்களோடு ஒப்புரவாவார்கள். இல்லை என்றால் உங்களிலிருந்து பின்னிட்டு திரும்புகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். அதனால் எந்த பிரச்சனைனாலும் சரி, கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற ஒரு அனுபவம், பழக்கம் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகட்டும். மனுஷனுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்காதீர்கள். ஆண்டவர் உங்கள் வாழ்விலே ஜெயம் கொடுப்பாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.